சென்னைக்கு மிக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளப்பு. இந்த கிளப்பில் ஒரு மீட்டிங், பார்ட்டி, ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப ரீச்சபிள் ப்ளேஸில் இருக்குது. பாதி பேருக்கு தெரியாது. ஸோ கிளப்னால் ஈசிஆர் இந்த மாதிரி கிழக்கு கடற்கரை சாலை, தாம்பரம் சைடு தான் ட்ராவல் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அம்பத்தூருக்கு மிக அருகாமையில் ஒரு பிளேஸ் இருக்குன்னா இந்த பிளேஸை சொல்லலாம். ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 2 days முன்னாடி விசிட் பண்ணோம். ஓகே, ஸ்விம்மிங் பூல் பொங்கலுக்கு திறக்கிறாங்க, நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியோடு வரலாம், ஒரு சின்ன பார்ட்டி பண்ணலாம், ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். அந்த மாதிரியான பிளேஸ். ஜிம் இருக்குது, பட் ஜிம்லாம் வந்து மெம்பர்ஸ்க்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 1 day ப்ரோக்ராமுக்கு இது ஓகே தான், நல்ல பிளேஸ் தான். பார்ட்டி ஹால் நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் பில்டிங். இது இந்த பில்டிங்கை தாண்டி போனோம்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சேஃபான பிளேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-20 yearsஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியா. இங்கே தான் சினிமாலாம் போடுவாங்க, வீக்கெண்ட் ஆனால் சினிமாலாம் காட்டுவாங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம பார்ட்டி, மீட்டிங் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலி பக்கத்தில் ஒரு குளம் கூட இருக்கும், அங்கே போட்டிங்லாம் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது இதுலேருந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம பாட்டு கிட்ஸு சேஃபாக விட்டுட்டு நம்ம ஸ்விம்மிங் பண்ணலாம், பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சென்னைக்கு பக்கத்துலேயே ஏதாவது பார்ட்டி, மீட்டிங் அந்த மாதிரி பீப்புள் ஃபைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ரேட்டும் காஸ்ட் வைஸும் கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை ராயல் கிளப் அம்பத்தூர்லேருந்து அரௌண்டு 4 to 5 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஐனம்பாக்கன்ற பிளேஸில் இருக்குது. நான் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பட் ரொம்ப லக்ஸுரியாக பண்ணணும் அந்த மாதிரி மீட்டிங், பார்ட்டிக்கெலாம் அந்த இடம் சூட் ஆகுமான்னு தெரியல. ஓரளவுக்கு நார்மலாக நேச்சுரலாக இருக்கும். பிளேஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும், நிறையா பிளான்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல. ஓரளவுக்கு ஒரு நார்மல் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் அது. ரொம்ப லக்ஸுரியாக எதிர்பார்க்குறவங்க இந்த பிளேஸ் செட் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். மற்றபடி ரீச்சபிள் பிளேஸில் இருக்கும். ஸோ எல்லோரும் வர்றதுக்கு இது சரியான இடம். ஸோ அம்பத்தூர், அண்ணா நகர் இந்த மாதிரி உள்ளவங்க ரீச் ஆகக்கூடிய பிளேஸில் இருக்குது, ரீச்சபிள் பிளேஸில் இருக்குது. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல்லேருந்து அரௌண்டு 1 or 2 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது பாதி பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய நம்ம தேடுவோம். நிறையா பார்த்திங்கன்னா ஈஸியாரெலாம் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகம் இந்த மாதிரி பார்ட்டி ஹாலுக்கு, பட் இங்கே கம்மி. அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.